ஓம் சாய்ராம். நல்லதே நினைத்து நல்லதே செய்தால் நல்லதே நடக்கும். என் அன்பு குழந்தையே, உன்னுடைய வாழ்க்கை மிகவும் மகிழ்ச்சியாக மாறுவதற்கு என்னுடைய முழு ஆசீர்வாதமும் வழங்கப்பட்டிருக்கின்றது. ஷீரடி சமாதியிலிருந்து நேரடியாக உன்னை தேர்ந்தெடுத்து பேசிக்கொண்டிருக்கின்றேன். என்னுடைய வாக்கினை சற்று முழுவதுமாக கேட்டுக்கொண்டிருப்பாயேயானால் உனக்கு கோடி புண்ணியங்களும் கோடி நன்மைகளும் உன் வாழ்வை வந்து அடையும். உன்னுடைய பிரச்சனைகளை எப்படி சமாளிப்பது என்று தெரியாமல் முழித்து கொண்டிருக்கின்றாய். இப்படிப்பட்ட இக்கட்டான சூழ்நிலையில் வந்து மாட்டிக்கொண்டிருக்கின்றோமே என்று வழி தெரியாமல் தவித்து கொண்டிருக்கின்றாய். இந்த பிரச்சனையிலிருந்து நான் உன்னை சுலபமாக மீட்டு விடுவேன். கற்க வேண்டிய பாடங்களையெல்லாம் நீ கற்ற பின் தானாக இந்த பிரச்சனையிலிருந்து நீயே வெளிவந்து விடுவாய். சில விஷயங்களை இது நாள் வரை தவறாக புரிந்து கொண்டிருந்தாய். அதையெல்லாம் சரியாக நீ புரிந்து கொண்டு சரியான வழியில் உன்னுடைய வாழ்க்கையை நீ நடத்துவதற்கான தகுதியை பெற்றுக்கொள்வதற்குத்தான் இத்தனை இக்கட்டான சூழ்நிலைகளையும் நீ சந்தித்தபடி இருக்கின்றது. உன் மனதிற்குள் ஒரு ஓரத்தில் இந்த தவறையெல்லாம் முன்னால் செய்தோமே, அதனால் தான் இப்படிப்பட்ட நிலையில் இருக்கின்றோம் என்று நினைக்கின்றாய் அல்லவா? அந்த தவறுகளை எல்லாம் திருத்திக்கொள். நன்மைகளும் தீமைகளும் நிறைந்துள்ள இந்த கலியுகத்தில் தீமைகளின் பக்கம்தான் ஏனோ அதிகமாக மக்கள் ஈர்க்கப்படுகின்றார்கள். தீமைகளின் பக்கம் ஈர்க்கப்பட்டு அவதிக்கு உட்பட்டு வெளிவர முடியாமல் தவிக்கும் பொழுது இறைவனுடைய துணை அங்கு செயல்பட்டு அவர்களை மீட்டெடுக்க உதவியும் செய்கின்றது. ஆனால் நன்மைகளின் பாதையை தேர்ந்தெடுக்க ஏனோ தாமதமும் தொய்வதும் காட்டுவது ஏன் என்றுதான் தெரியவில்லை. நன்மைகளின் பாதையை நீ தேர்ந்தெடுத்தாய், அதனால் தான் மிகப்பெரிய சிக்கல்களை எல்லாம் சந்திக்காமல் இருக்கின்றாய். நீ சந்தித்து கொண்டிருக்கக்கூடிய இந்த பிரச்சனைகள் எல்லாம் மிகவும் சிறிது. பிறர் சந்தித்து கொண்டிருக்கும் பிரச்சனைகளை பார்க்கையில் உன் பிரச்சனை எதுவுமே இல்லை என்று தான் சொல்ல வேண்டும். நீ நல்ல பாதையை தேர்ந்தெடுத்ததால் உனக்கு கிடைத்த பரிசு இது என்று சந்தோஷப்படு. உன் பிரச்சனைகளுக்கான தீர்வை எல்லாம் நீயே கண்டுபிடித்து விடுவாய். அதன் வழி உன்னுடைய மதி செல்லும். உன் வாழ்க்கையை வாழ்வதற்கு நான் வழி செய்து விட்டேன். எதற்கெடுத்தாலும் அழுவதை முதலில் நிறுத்து. எதற்கெடுத்தாலும் புலம்புவதை முதலில் நிறுத்து. கண்ணீர் சிந்துவதை நான் இனி பார்க்கக்கூடாது. இவற்றையெல்லாம் விட்டுவிடு. உன் பிரச்சனைக்கு தானாக முடிவு கிடைத்துவிடும். உன்னுடைய மனதை தெளிவாகவும் தைரியமாகவும் உறுதியாகவும் வைத்துக்கொள். பல விஷயங்களையெல்லாம் உன்னை சுற்றி நடக்கின்ற பல விஷயங்களையெல்லாம் நினைத்து நினைத்து கவலைப்படாமல் உன்னுடைய மனதை வேறு திசையை நோக்கி செலுத்த வேண்டும். கவலைகளின் பக்கமே உன் மனதை திருப்பி வைத்திருப்பதால் தான் அதையே பார்த்து பார்த்து அழுதபடி இருக்கின்றது. சந்தோஷமான வேறு பக்கமும் இருக்கின்றது. அதன் வழி நான் உன்னை ஈர்ப்பேன். உன் மனதிற்கு ஒரு தெளிவை கொடுப்பேன். உன் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கஷ்டங்களை எல்லாம் நான் தீர்த்து வைப்பேன். என்னுடைய முகத்தை கூர்ந்து கவனி. உன் பாவங்கள் அனைத்தும் விலகிவிடும். கஷ்டங்கள் அனைத்தும் தீர்ந்துவிடும். சந்தோஷம் உன் வாழ்க்கையில் நிலை கொள்ளும். உன்னுடைய கவலைகள் பிறரால் தானே உனக்கு ஏற்பட்டிருக்கின்றது. அவர்களே அதை தீர்க்க உதவியும் செய்வார்கள். நீ செய்த செயல்கள் உனக்கு நன்மையை தான் ஏற்படுத்தும். நல்லதே நடக்கும்.